Praise the Lord. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இந்த அடியனுக்கு இந்த சிறு செய்தியை கொடுத்தார். அவருடைய நாம மகிமைக்காக இந்த செய்தி உங்களுக்கு முன்பாக நான் பேச விரும்புகிறேன். எல்லா துதிக்கான மகிமையும் நம் ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. ஒரு சிறிய ஜெபத்தை ஆரம்பித்து அந்த ஜெபத்தின் வழியாக நம்ம இந்த செய்திக்குள் கடந்து செல்லலாம். அல்லேலூயா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ராஜா, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. உம்முடைய வல்ல நாமம் ஆண்டவரே அப்பா, அதிசய நாமம், அற்புத நாமம் அப்பா எங்கள் மத்தியில் கிரியை செய்யட்டும்பா. இந்த செய்தி மூலமாக அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்க செய்யவிருக்கிற அதிசயம், அற்புதம், கிரியைகளுக்காக நாங்கள் இப்போதே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. அப்பா, இந்த செய்தியை கொண்டு வருகிற அடியேனே சிலுவைக்கு பின்பாக மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவரே அப்பா, ஆவியானவரே நீர் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி அவர்களுக்கு ஏற்ற செய்தியை ஏற்ற வேலையில் ஆண்டவரே அப்பா சென்று சேர அந்த கிருபையை நல்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே. மீட்பரட்சகமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கு நம்ம இந்த செய்தியை கடந்து போறதுக்கு முன்பாக ஒரு சில வசனங்களை வாசிக்க போறோம். அல்லேலூயா. எல்லாரும் ஆவலா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஓகே, என்னோடு சேர்ந்து சில வசனங்களை நம்ம படிக்க போறோம். அந்த வசனத்து மூலமாக தான் நான் அந்த செய்திக்கு நான் உள்ள கடந்து செல்ல ஆசைப்படுறேன். அல்லேலூயா. ஓகே, என்னோடு சேர்ந்து திருப்புங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 50வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 chapter 1 verses 50. ஓகே, வாசிக்கிறேன். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. திரும்பி படிக்கிறேன். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா. அடுத்து என்னோடு சேர்ந்து சங்கீதம் 105 படிப்போமா? சங்கீதம் 100வது அதிகாரம் 5வது வசனம். இது 2வது வசனம். ஓகே, லூக்கா 1:50 இப்படி சொல்லுது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது. அல்லேலூயா. அதே மாதிரி சங்கீதம் 100வது அதிகாரம் 5வது வசனம் இந்த மாதிரி சொல்லுது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா. திரும்ப வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா. அடுத்தபடியாக என்னோட சேர்ந்து சங்கீதம் 145 4 வாசிச்சோம்னா 145 verses 4. ஓகே, தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். அல்லேலூயா. In English, one generation shall command your works to another and shall declare your mighty acts. Hallelujah. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். அல்லேலூயா. நம்ம படிச்ச இந்த எல்லா வசனமும் இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஸோ சங்கீதம் 71:18 வாசிப்போமா? இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிருமுள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. அல்லேலூயா. In English, so even to old age and gray hairs, O God, do not forsake me until I proclaim your might to another generation, your power to all those to come. அல்லேலூயா. நம்ம படிச்ச இந்த வேதவசனங்கள்ல இருந்து நம்ம பார்க்குற ஒண்ணு தலைமுறை தலைமுறை அப்படின்ற ஒரு வேர்டு வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. Our God is the God of generation. அல்லேலூயா. நம்மளுடைய ஆண்டவர் தலைமுறைகளின் ஆண்டவர். அல்லேலூயா. அதனாலதான் தலைமுறை மேல் இரக்கமுள்ளவராய், தலைமுறை மேல் கரிசனை உள்ளவராய் நம் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட தலைமுறை ஒன்றும்
ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறை. இந்த வேதவசனம் சொல்றது எல்லாம் அப்படின்னா, தலைமுறைகள் மேல் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சந்ததி, நமக்கு கொடுக்கப்பட்ட ஜெனரேஷன் ஆண்டவருக்கு உரிய சந்ததியா மாற்ற வேண்டியதா நம்மளுடைய வேலை. அல்லேலூயா. நம்மளுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சந்ததி, நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு சந்ததியை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, அது பூலோகத்துல நம்மளுடைய ஆசைகளை அவர்கள் மேல் திணிச்சு, அவர்கள் மூலமாக நமக்கு வரக்கூடிய பெனிஃபிட்டுக்காக மாத்திரம் அல்ல, நம்மளுடைய காரியங்களை மாத்திரம் அவங்க மேல திணிச்சு, நமக்கு இதுதான் அவங்க பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறத விட, நமக்கு அவர்கள் கொடுக்கப்பட்டது நோக்கம் என்ன அப்படின்னா, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இந்த தலைமுறை நம்முடைய ஆண்டவருடைய உண்மைத்தன்மையை அவர்களுக்கு கடத்தணும். அல்லேலூயா. நம்மளுடைய ஆண்டவருடைய வைராக்கியத்தை அவர்களுக்கு கடத்தணும். நம்ம ஆண்டவரை சேவிக்கிற முறையை அவர்களுக்கு கடத்தணும். நம்ம என்ன செய்ய விரும்புகிறோமோ, நம் மூலமாக ஆண்டவர் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை நாம் நம்மளுடைய தலைமுறைக்கு கடத்த கடனாளிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்மளுடைய வேலை ஒண்ணுதான். நமக்கு கொடுக்கப்பட்ட தலைமுறையை கர்த்தருக்கு ஏற்ற விதமாய், பயபக்தி உள்ள ஒரு தலைமுறையாய், அவரை சேவிக்கிற ஒரு தலைமுறையாய் திருப்பி அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டியது மாத்திரம் தான் நம்மளுடைய கடமை. அல்லேலூயா. வேதத்துல பாத்தீங்கன்னா, ஆபிரகாமை பத்தி ஆண்டவரே ஒரு சாட்சி சொல்லுவாரு. நம்ம எடுத்து வாசிப்போமா? ஆபிரகாம் ஆதியாகமம் 18:19 என்னோடு சேர்ந்து வாசிப்பீங்கன்னா, Genesis chapter 18 verses 19. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாட்சி. இந்த சாட்சியை பெறுறதுக்கு தான் நம்மளும் போராடணும். இந்த மாதிரி ஒரு சாட்சி ஆண்டவரிடத்துல இருந்து வர நம்ம பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கணும். அல்லேலூயா. எத்தனையோ பாக்கியவான்களை குறித்து வேதம் நமக்கு சொல்லியிருக்கு. மேத்யூ 5வது அதிகாரத்தை படிச்சோம்னா, பாக்கியவான் யார் யார் பாக்கியவான் என்பதை குறித்து ஒரு லிஸ்டே ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு. ஆனா முக்கியமானது என்ன அப்படின்னா, என்னுடைய பார்வையில ஆண்டவர் நம்மளை குறித்து சொல்ற இந்த சாட்சி, கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சாட்சி சொல்றாரு. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். இங்கிலீஷ் அழகா போட்டிருக்கு, for I have chosen him that he may command his children and his household after him to keep the way of the Lord. ஆண்டவரோட வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். நீதியையும் நியாயத்தையும் காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட தலைமுறைகளுக்கு நம்ம கடத்த வேண்டியது என்னன்னா, ஆபிரகாமை போல அவன் நம்முடைய பின்வரக்கூடிய சந்ததிக்கு நீதியையும், ஆண்டவருடைய நீதியை, உலகத்தின் நீதியை அல்ல, ஆண்டவருடைய நீதியையும் நியாயத்தையும் கடத்தணும். ஆண்டவருடைய வழியை காத்து நடவுங்கள், கர்த்தருடைய வழிகள். அதை இங்கிலீஷ் அழகா போட்டிருக்கு, he will teach them to keep the way of the Lord. ஆண்டவருடைய வழி எதுவோ அதை பிடிச்சு நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று ஆபிரகாமை குறித்து கர்த்தராகிய பரலோகத்தின் தேவன் சாட்சி சொல்றார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் டெஸ்டிமனி. ஐ மீன், அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு இருக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான தேவை என்ன அப்படின்னா, நமக்கு பின்வரும் சந்ததிக்கு ஆண்டவருடைய நீதியையும், ஆண்டவராகிய கர்த்தருடைய பரிசுத்தத்தையும், ஆண்டவராகிய கர்த்தருடைய நியாயத்தையும், அவருடைய வழியையும் காத்து நடவுங்கள் என்று நாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும், அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய ப்ரையாரிட்டி பல விதங்கள்ல மாற்றப்பட்டிருக்கு. இது அறிஞ்ச சத்ரு, கர்த்தருடைய நோக்கத்தை அறிஞ்ச சத்ரு நம்மளுடைய வழிகளையும் நம்மளுடைய மனதையும் பலவிதமான காரியங்களை செலுத்த டைவர்ட் பண்றதுல தான் காரணமா இருக்கும். நம்ம இன்னைக்கு பிள்ளைகளோட உட்கார்ந்து ஜெபிக்கிற நேரங்கள் கம்மி, குடும்பமா உட்கார்ந்து ஜெபிக்கிற நேரங்கள் கம்மி, ஆண்டவருடைய வார்த்தையில செலவிடக்கூடிய நேரங்கள் கம்மி. ஏன்னா சத்ருக்கு தெரியும் எதை அவங்க கடத்திட்டாங்கன்னா, இந்த ஜெனரேஷன் மாறிடும், இந்த ஜெனரேஷன் எழும்பிரும் அப்படின்றது சத்ருக்கு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு சத்ரு போராடி குடும்பத்துக்குள்ள ஆண்டவருடைய அந்த வார்த்தை இல்லாம, ஜெபம் இல்லாம, வேற ஏதோ ஒரு விஷயத்துல ஆக்குப்பை பண்ணி நம்ம உலகத்திற்காக ஓடி ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவையில்லாத காரியத்துல ஓடுறோம்.
சம்பாதிக்கிறது நான் தப்புன்னு சொல்ல வரல, ஓடுறது நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா நம்மளோட ப்ரையாரிட்டி கரெக்டா இருக்கா? நம்மளுடைய தலைமுறைக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்கு. கர்த்தர் நமக்கு சுதந்திரமாய் கொடுத்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்கு. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த சந்ததியை நான் தெரிந்து கொண்டேன், இவர்கள் என்னுடைய நாமத்தை சொல்லி வருவார்கள் அப்படின்றது அவருடைய ஏக்கமா இருக்கு. அவர் ஒருத்தரை தெரிந்து கொண்டது நோக்கம், ஒருத்தருக்கு சந்ததியை கொடுக்கிறது நோக்கம், அவருடைய நாமத்தை சொல்லி வருவார்கள், அவருடைய மகிமையை சொல்லி வருவார்கள், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவார்கள், அவருடைய வழியை காத்து நடப்பார்கள் என்பதுதான் ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கமா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னமும் கூட பார்த்தோம்னா என்னோடு சேர்ந்து 2 Chronicles 2 நாளாகமம் ஃபர்ஸ்ட் Chronicles 1 நாளாகமம் 1 நாளாகமம் 22 அதிகாரத்துல தாவீதை குறித்து ஆண்டவர் அழகா எழுதி வச்சிருக்கிறாரு. படிச்சீங்கன்னா நான் சொல்றேன், படிக்கலாமா? 1 நாளாகமம் 22 அதிகாரம் 5வது வசனத்துல இருந்து படிக்கிறேன். தாவீது, என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரியதாய் இருக்க வேண்டும். ஆகையால் அதற்காக வேண்டியவைகளை இப்பொழுது சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் மரணத்திற்கு முன்னே திரளாய் சபதரித்து வைத்தான். அல்லேலூயா. தாவீதை பத்தி பைபிள் இங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தா, தாவீதோட உள்ளத்துல பயங்கரமான ஒரு வாஞ்சை, பயங்கரமான ஒரு ஏக்கம். கர்த்தராகிய ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டிடணும் தன்னுடைய வாழ்நாள்ல. ஆனா உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாக தாவீதோட உள்ளத்துல பேசினார், தாவீதிடத்துல பேசினார். நீ எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம், உன் கை இரத்தம் படிந்ததா இருக்கிறது என்று சொல்லி, உன் கற்ப பிறப்பாகிய உன் குமாரனாகிய சாலமோன் எனக்காக ஆலயம் கட்டுவான். ஏனென்றால் அவன் நாட்களில் சமாதானம் அதிகமாய் இருக்கும், அவன் எனக்காக மகிமையான இந்த ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு ஆண்டவர் பேசிட்டார். தாவீது தன்னுடைய வாயை திறந்து அறிக்கையிட்டார், ஆண்டவரே, நீ என்னை நினைப்பதற்கும் என் வீட்டை நினைப்பதற்கும் நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறோம். இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட தாவீது, ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்த தாவீது அப்படி நிறுத்திடல. ஆண்டவர் என் மூலமாக தீர்க்கதரிசி மூலமாக பேசிட்டாரு, என் குமாரனை கொண்டு தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவார் என்று பேசிட்டாரு. ஆனா பேசினாலும் தன்னுடைய காரியத்துல அவன் திருப்பி பின்வாங்கல. தன்னுடைய குமாரனுக்கு உறுதுணையா, நான் தேவனுடைய மகிமைக்காக, அந்த தேவனுடைய ஆலயத்திற்காக, அவன் செய்யவிருக்கிற அந்த கட்ட இருக்கிற அந்த ஆலயத்திற்காக என்னுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கணும். அல்லேலூயா. அதனால பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுது, தாவீது தன் மரணத்திற்கு முன்னே திரளாய் சபதரித்து வைத்தான். அவன் தன் குமாரனாகிய சாலமோனை அழைத்து அவனுக்கு சேர்த்து வச்சது மாத்திரம் இல்லைங்க, தன்னுடைய மகனுக்காக இன்னைக்கு சேர்த்து வச்சது என்ன அப்படின்னா, நம்மளுடைய எய்ம் எல்லாம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நான் யாரையும் குற்றப்படுத்துன்றதுக்காக சொல்லலை, நம்மளுடைய மெயின் பர்பஸ் இப்போ என்ன அப்படின்னா, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நம்ம ஏதாவது சேர்த்து வைக்கணும், நம்ம இந்த பூமியில சொத்து பத்துக்களை வைத்து வைக்கணும். தப்பே இல்லை. ஆண்டவர் ஆசீர்வதிச்சா நீங்க கண்டிப்பா சேர்த்து வைங்க. உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கட்டும். ஆமென். ஆனா தாவீதை பாருங்க, ஆண்டவருடைய சித்தத்திற்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறான். தன் குமாரன் மூலமாக ஆலயம் கட்டப்படும் என்பது அறிந்த தாவீது தன் குமாரனுக்கு சாதகமாக அவன் தேவைப்படுற அவனுக்கு இப்போது முதற்கொண்டே அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக அநேக பொருட்களை, பொன், வெள்ளி, கேதுரு மரங்கள் எல்லாம் சபதரித்து வைத்தான் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி தேவனுடைய சித்தத்தை நடப்பிக்க, நம் சந்ததி மூலமாக நடப்பிக்க நம்ம எதை சபதரித்து வைக்கிறோம் அப்படின்னு நம்ம ஒரு உள்ளத்துல ஒரு கேள்வி எழும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் நம்மளுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேறுவதா இருக்குமானால் அதற்காக நாம் என்ன பண்ணுறோம்? பெற்றோர்களாகிய அதற்காக நம்ம என்ன பிரயாசப்படுகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அல்லேலூயா. தாவீதை பார்த்தா, தாவீதிட்ட கேட்டீங்கன்னா, என் பிள்ளை காலத்துலதான் ஆண்டவர் கட்டுவேன்னு சொல்லிட்டாரு, இருந்தாலும் பரவாயில்லை. ஆனா அந்த ஆலயத்திற்குரிய எல்லா பொன், வெள்ளி, கேதுரு மரம் எல்லாவற்றையும் அதிகமாய் சபதரித்து வைத்தான். தன்னுடைய ஜெனரேஷனுக்கு ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறதுக்காக தன்னை விலைக்கரையமா கொடுத்து தன்னுடைய காலத்துல என்ன செய்ய முடியுமோ அதை மேக்சிமம் செய்யறான். அல்லேலூயா. 6வது வசனம், அதே வசனம் 22 1 நாளாகமம் 22:6 சொல்லுது, அவன் தன் குமாரனாகிய சாலமோனை அழைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்காக
அவனுக்கு கட்டளை கொடுக்கிறான். ஆபிரகாமை பத்தி பார்த்தோம். அவன் தனக்கும் தன் பின்வரும் சந்ததிக்கும் என்னுடைய நீதியையும் நியாயத்தையும் குறித்து கட்டளையிடுவான். I know he will command his generations. Hallelujah. Yet to come. அங்க சொன்னப்பட்ட சாட்சி. ரெண்டாவதா நம்ம படிக்கிறது எங்க அப்படின்னா தாவீதோட இடத்துல நம்ம அந்த காரியத்தை பார்க்க முடியுது. அவன் தன் குமாரனாகிய கர்த்தருக்கு, சாலமோனை நோக்கி என்ன சொல்றான்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்காக அவனுக்கு கட்டளை கொடுத்து, சாலமோனை நோக்கி, என் குமாரனே, நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்காக ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தில் நினைத்திருந்தேன். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி நீ திரளான ரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணி நம்ம பார்த்தோம். அதை பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா நம்பர் 10 அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான், அவன் எனக்கு குமாரனா இருப்பான், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். இஸ்ரவேல் ஆளும் அவனுடைய ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன் என்றார். அல்லேலூயா. நம்பர் 11 தாவீது சொல்றார், இப்போதும் என் குமாரனே, நீ பாக்கியவானாயிருந்து நீ கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தர் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக. அவனோட மெயின் ஹார்ட் டிசையர், அவனோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுல கவனமாயிரு, தேவனுடைய ஆலயத்தை கட்ட கவனமாயிரு, உனக்குரிய உதவிகள்லாம் நான் செஞ்சு வச்சிட்டேன் அப்படின்னு தன்னுடைய ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல விஷயத்தை, ஆண்டவருடைய சித்தத்தை கடத்துறான். ஹல்லேலூயா. ஓகே, ஹல்லேலூயா. இப்படி 2 பேர் பார்த்தோம். ஆபிரகாமை குறித்து ஆண்டவரே சாட்சி சொல்றார், பரலோகத்தின் தேவனே சாட்சி சொல்றார். அவன் தனக்கும் தன் பின்வரும் சந்ததிக்கும் என் நீதியையும் என் நியாயத்தை குறித்தும் கட்டளையிடுவான் அப்படின்னு பார்த்தோம். தாவீதை குறித்து நம்ம பார்த்தோம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை அழைத்து தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி கவனமாயிரு என்று கட்டளையிட்டான். ஹல்லேலூயா. இந்த 2 தகப்பன்களையும் பார்த்தா ஆண்டவருடைய சித்தத்தை அப்படியே தன்னுடைய தலைமுறைக்கு கடத்துறாங்க. ஆண்டவருடைய சித்தத்தை, ஆண்டவருடைய கட்டளையை, ஆண்டவருடைய நியாயத்தை கடத்துறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமானது ஒண்ணு, ஆண்டவருடைய நம்ம பிள்ளைகளுக்கு, நம்மளுடைய தலைமுறைக்கு எதை கடத்துறோம், நம்ம எதை சேர்த்து வச்சு போறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு இந்த காரியங்களை எல்லாம் அறிஞ்ச சத்துரு நம்மளுடைய மைண்டை பார்த்தா பயங்கர டிஸ்ட்ராக்ஷன். நம்மளுடைய எய்ம் எல்லாம் அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு உலகத்தரமான காரியத்துக்காக ஓட வச்சுக்கிட்டே இருக்கு. ஃபேமிலி ப்ரேயர் டைமிங் கம்மியாகுது. தெரியும் அவனுக்கு, தலைமுறை எழும்பிட்டா இந்த தலைமுறையை கடத்தி ஆண்டவருடைய வசனத்தில் அவங்க நிலைப்படுத்திட்டாங்கன்னா அது அவனுக்கு ஒரு தோல்வியா மாறிடுன்றதுனால இன்னைக்கு குடும்பங்கள்ல உட்காந்து ஜெபிக்க விடாம அவங்களோட மைண்டை வேற விதத்துல ஆக்குபை பண்ண வச்சுக்கிட்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனா ஆபிரகாம் தாவீதை போல நமக்கு தேவையானது ஒண்ணுதான், நம்மளுடைய பின்வரும் சந்ததிக்கு கர்த்தருடைய நீதியையும் நியாயத்தையும் அவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து நம்ம கட்டளையிட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி 2 பேர் தங்களுடைய தலைமுறை மேல் கரிசனையா தேவனுடைய திட்டத்தை கடத்துகிறவர்களா இருந்தாங்க. இப்போது ஒரு மனிதனை பத்தி நம்ம பார்க்க போறோம். அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டத்தை தன் தலைமுறைக்கு கடத்தினாரா, அதனுடைய விளைவுகள் எப்படி இருந்தது அப்படின்றத கொஞ்சம் ஷார்ட்டா பார்க்குறோம். என்னோடு சேர்ந்து 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்துக்கு உங்களோட பைபிள் திருப்பிக்கோங்க. 2 ராஜாக்கள் 2 Kings chapter 20. 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் எடுத்துட்டீங்களா? எடுத்த உடனே இந்த மாதிரி வாசிக்கிறோம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது அந்நாட்களில் அப்படின்னு ஒரு வேர்ட் இன் தோஸ் டேஸ் இன் இங்கிலீஷ்ல ஆரம்பிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பைபிள் ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா அதுக்குரிய அந்த மீனிங் நம்ம தெரிஞ்சு படிக்கணும். அந்நாட்களில், யாருடைய நாட்களில், எந்த நாட்களில், என்ன நடந்துச்சு, ஏன் பைபிள் அந்நாட்களில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, அசிரியர்களுடைய ஆதிக்கம் நிறைந்த அந்த நாட்கள். எருசலேம் யாருடைய ஆதிக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அசிரியருடைய சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருந்தது. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது அவன் மரணத்துக்கு ஏதுவாய் ஒரு சிக் பெட்ல இருக்கான். ஹல்லேலூயா.
அப்ப ஆமோத்ஸின் குமாரனாகிய ஏசாயா எனும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை எசேக்கியா ராஜாவிடத்துல அனுப்பி, அவர் மரணப்படுக்கையில் இருக்கிறாரு, நீர் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. படிக்கும்போது நம்மளுடைய உள்ளத்துல ஒரு கேள்வி எழும், பலவித கேள்விகள் எழும். இது அட்லீஸ்ட் எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி, நீ பிழைக்க மாட்ட, நீ மரித்து போக போகிறாய், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் அப்படின்னு ஒரு வார்னிங் வருது. எல்லாருடைய வாழ்க்கையில ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பிச்சு, நீ இந்த காலகட்டத்துல நம்ம இது நடக்க போகுது அப்படின்னு சொல்றது இல்லை. எசேக்கியாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்பட்டது, நமக்கும் கொடுக்கப்பட்டு உள்ளது. நமக்கும் அநேக சான்ஸ்கள் கொடுக்கப்பட்டு உள்ளது. அல்லேலூயா. அதே மாதிரிதான் எசேக்கியாவுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக தன்னுடைய எச்சரிக்கையை அனுப்புகிறார். நீ மரணப்படுக்கையில் இருக்கிற, நீ மரித்து போவாய், உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து அப்படின்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை ஒழுங்குபடுத்து அப்படின்னாருன்னா அங்க ஏதோ டிஸார்டர், டிசோபீடியன்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. இல்லைன்னா ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பிச்சு மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு ராஜா இடத்துல பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அல்லேலூயா. இந்த சொன்ன மாதிரி அந்நாட்களில், அதாவது அசீரியர்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல அவங்களோட சாம்ராஜ்யம் பயங்கர டாமினன்ட். அல்லேலூயா. அந்த நாட்கள்ல இது நடக்குது. இது வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எசேக்கியா ராஜா மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவருடைய வயது 39 இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்றாங்க. just 39 years old. அல்லேலூயா. எசேக்கியா ராஜா ஆண்டவருக்கு பலவித நற்காரியங்களை செய்தவர். அல்லேலூயா. ஆனா வேதம் என்ன சொல்லுது, ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசி அனுப்பிச்சு உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. காட், அதனாலதான் சொன்ன நம்ம படிச்சோம், அவருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறை. God knows about your generation. எப்படி வருவாங்க, எப்படி இருக்க போகுது, உன்னுடைய தலைமுறை எப்படி இருக்க போகுது என்பது ஆண்டவருக்கு அறிவார். அல்லேலூயா. நமக்கு புரியாது, நமக்கு தெரியாது. We may use our foreknowledge or like the knowledge that given, ஆண்டவர் கொடுத்த அந்த சின்ன அறிவை வச்சு நம்மளால கொஞ்சம் விஷயங்களை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அவ்வளவுதான் நம்மளுடைய கெப்பாசிட்டி. நான் ஆண்டவர் தலைமுறை தலைமுறைக்கும் நமக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது, நம்மளுடைய தலைமுறையில என்ன சம்பவிக்க போகுது. அதனாலதான் ஆபிரகாமோடு அவர் தைரியமா சொல்றார், 400 ஆண்டுகள் உன்னுடைய சந்ததி அந்நிய தேசத்தில் அடிமைகளாய் இருக்கப்படும், அடிமைகளாய் கஷ்டப்படுவார்கள் அப்படின்னு ஆபிரகாமை நோக்கி ஆபிரகாம்கிட்ட சொல்றார். அது ஆபிரகாமுக்கு அந்த நேரத்தில் அவனுக்கு புரிந்ததோ புரியலையோ, நம்மள மாதிரிதான். ஆனா நடந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம பைபிள் படிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன நடக்க போகுது என்பதை அறிந்தவர். ஆனா எசேக்கியா ராஜா ஒரு வகையில இஸ் a blessed man. ஒரு வார்னிங் ஆண்டவர் ஆல்ரெடி அனுப்புறார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. தன் தீர்க்கதரிசி அனுப்பி ஆண்டவர் பேசுறார். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா அப்பொழுது அதை கேட்ட எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு, சுவர்புறமாக திரும்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன், என்னை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இங்க எசேக்கியா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். சுவர்புறமாக செய்தி வந்துருச்சு, வார்னிங் வந்துருச்சு. ஏசாயா மூலமாக அந்த வார்னிங் அவருக்கு கிடைச்ச உடனே அவர் உடனே ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை தாழ்த்துறார் என்பதை பார்க்கிறோம். சுவர்புறமாக ஒதுங்கி முகத்தை திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமும் உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு முக்கியமானது அப்படின்னு பார்த்தா, பழைய ஏற்பாட்டு வாழ்ந்தவர்கள் தங்களுடைய நற்கிரியைகளை சொல்லி ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கிற ஆண்டவரே, நலமானதை செஞ்சேன், உங்களுக்கு முன்பாக உண்மையா நடந்து கொண்டேன், உத்தமமா நடந்து கொண்டேன், அல்லேலூயா அப்படின்ற ஒரு 3 பாயிண்ட் அவருடைய உத்தமம், உண்மை,
அவர் செய்த நன்மைகளை நற்கிரியைகளை சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கிறார். அவங்களுடைய ஜெபத்தின் மேலான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல். அதை குறிச்சுதான் இருக்கும். அந்த கீழ்ப்படுகிறதுனால நாங்க நன்மை எங்களுக்கு கொடுங்கப்பா, நான் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு உங்க காரியத்தில் உண்மையும் உத்தமமாய் நற்கிரியைகளை நடப்பித்தேன், நீங்க என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சிலுவையில் பெறப்பட்ட சபையாகிய நாம எப்படி நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கும், ஜெபத்தோட பதில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 23, 24 உங்களுடைய அப்படியே வேதத்திற்கு. யோவான் John chapter 16 23, 24 படிக்கிறேன். 23 இந்த மாதிரி சொல்லுது. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். நம்ம யாருடைய நாமத்துல கேட்கணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவினிடத்தில் கேட்கிற எதையும் நாம் பெற்றுக்கொள்ளுவோம் அப்படின்றதுதான் வேதவசனம் சொல்லித்தருது. 24 இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் மூலமாக, அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக, அவருடைய நாமத்தில் பிதாவினிடத்தில் நம்ம வேண்டிக் கொள்வது எதுவோ அது நமக்கு அவருடைய சித்தத்தின் மையத்தில் இருக்குமானால் அது நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா தன்னுடைய உண்மை உத்தமம் தன்னுடைய நற்கிரியைகளை சொல்லி ஆண்டவரிடத்துல அழுகிறான். மனம் இறங்குற ஆண்டவர் உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏசாயா பாதி முற்றத்துல போய் கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இடைப்பட்டு நீ திரும்பி போய் எசேக்கியாவின் இடத்துல பேசு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோமா? பாருங்க. நம்பர் 5, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். அல்லேலூயா. 3ஆம் நாள்ல நீ உயிர் தெழுவாய். அல்லேலூயா. God reveals so many things about the resurrection in many ways. இங்க ஆண்டவர் எசேக்கியா வைத்து சொல்றது என்னன்னா, 3ஆம் நாளிலே நீ உயிர் தெழுவாய், உயிரோடு எழுவாய், உன்னுடைய சிக் பெட்ல இருந்து நீ எழுவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இங்க சொல்றாரு. அல்லேலூயா. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு? உன் நாட்களோட 15 வருடங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியாவின் கைக்கு, ராஜாவின் கைக்கு தப்புவித்து. நம்ம சொன்னோமா ஆரம்பிக்கும் போது அந்த வேதம், when you read the Bible, எப்பயுமே டாப்ல ஒரு வேர்ட் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்நாட்களில், அப்பொழுது, இந்த சமயத்தில் அப்படின்ற போது you have to understand அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, அந்த கான்செப்ட் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது புரிஞ்சு படிச்சீங்கன்னா it will make you like a more understand. அதாவது உங்களுக்கு வந்து அதிகமாக புரியாது. அது அந்நாட்களில் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால நமக்கு அது என் நாட்களில், யாருடைய நாட்களில், எந்த நாட்களில் அப்படின்றது தெரிஞ்சா மட்டும்தான் அதோட சாராம்சம் நமக்குள்ள இறங்கும். அதைத்தான் நம்ம பின்னாடி ஆண்டவர் சொல்றாரு, உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியரின் ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவா இருப்பேன் என்று சொல்லி என்றார். அல்லேலூயா. நம்ம படிச்சோம் அந்த நாட்கள்ல அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, அசீரியரோட கைக்கு யார் தப்பு வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சிக் பெட்ல இருக்கிறவர் தான் எசேக்கியா ராஜா. அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு அந்த வேர்ட் ஆஃப் காடோட அந்த மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இப்ப எசேக்கியா ராஜாவோட ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவர் கிருபையாய் 15 வருடங்களை அவருக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு அது கொடுக்கிறார். பின்பு ஏசாயா நம்பர் 7, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். அல்லேலூயா. பிளவை அப்படின்றது இட்ஸ் லைக் இட்ஸ் கேன்சர் அப்படின்றாங்க. அது ஆக்சுவலா நிறைய அதுக்கு அத்திப்பழ அடைகள் ஒரு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க ஒரு விஷயத்தை என்ன சொல்ல வர அப்படின்னா, உங்களுடைய விசுவாசம் தேவன் மேலே, நல்ல தேவன் எனக்காக யாவையும் செய்து முடித்தார், தேவன் எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் முடித்தார், அவர் மேல விசுவாசம் இருக்கும், எனக்கு மெடிசின் தேவையில்லை அப்படின்னு உங்க விசுவாசம், அதை ஆண்டவர் கனப்படுத்துவார். ஆனா ஆண்டவர் இங்க யூஸ் பண்றது என்ன அப்படின்னா, அத்திப்பழ அடை, இயற்கை மெடிசின் ஆண்டவர் எடுத்து எசேக்கியா ராஜாவை ஹீல் பண்றதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இயற்கை மெடிசின் எடுக்கிறது வேதத்தின் அடிப்படையில
தப்பு இல்லை அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். உங்கள் விசுவாசம் அதிகமாக, உங்களுடைய விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்குமானால் நான் அதை குறைவுபடுத்த விரும்பலை. விசுவாசத்தை நில்லுங்க. உங்களே ஆண்டவர் குணப்படுத்த வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. விசுவாசத்திற்கு நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு. நம்மளுடைய அப்போஸ்தலனாகிய தோமா எப்படி அவர் சொன்னார் அப்படின்னா, அவருடைய துளையில என்னுடைய விரலின் நுனியை போட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய விசுவாசம் அறிக்கையிடுவார். ஆனா ஆண்டவர் அவருக்கும் பிரத்யட்சமாய் தோமாவுக்கும் பிரத்யட்சமாய் காட்சியளித்து, தோமாவே இதோ இங்கே வா, என்னுடைய காயத்தில் உன்னுடைய விரலின் நுனியை போடு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருடைய விசுவாசத்தையும் நம்ம மனுஷங்க வேணா நம்ம மெஷர் பண்ணலாம். நம்மளுடைய அவங்க விசுவாசம் கம்மியா இருக்கு, என்ன மாதிரி இல்லை, இந்த விஷயத்துல அவங்க என்னைய எங்க அளவுக்கு இல்லை, மனுஷங்க மெஷர் பண்ணலாம். மனுஷங்க நம்மளுடைய விசுவாசத்தை குறைச்சு மதிப்பிடலாம். அவங்க அந்த ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. யாருடைய விசுவாசத்தையும், உங்க மேல அழைப்பு இருக்கு அப்படின்னா, உங்களை தேவன் அழைச்சது உண்மை அப்படின்னா, உங்களுடைய விசுவாசத்துக்கு ஏற்றவர் அவர் இறங்கி உங்களை எடுத்து பயன்படுத்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. தோமாவோட நிலைமையை பாருங்க. தோமா சொன்ன உடனே அவர் அப்படியே தள்ளி விடல. தோமா, உனக்கு விசுவாசம் இல்லை தோமா, தோமா உனக்கு என் மேல அவ்வளவு நான் சொல்லிக் கொடுத்த வசனங்கள் கிரியை செய்யலை அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்ளல. அவர் பிரத்யட்சமாய் காட்சி அளித்து அவர் சொல்றாரு, தோமா என் அருகில் வா, இதோ என்னுடைய காயத்துல உன்னுடைய விரலின் நுனியை போடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப மனதுருகி தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவர் தான் தோமா. அதுக்கப்புறம் அவர் இரத்த சாட்சியா இந்தியாவில் மரிச்சாரு அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். அல்லேலூயா. எந்த மனிதனுடைய விசுவாசத்தையும் அவர் அற்பமா என்றதில்லை. எந்த மனிதனுடைய விசுவாசத்தையும் அவர் கனவீனப்படுத்துறதில்லை. நம்மளுடைய விசுவாசம் குறைவா இருக்கான், அதை அவர் அதிகப்படுத்த வல்லமை உள்ள தேவன். அந்த குறைவிலிருந்து அதை நிறைவாக்குவார். அல்லேலூயா. அதனால மற்றவங்க சொல்றது நமக்கு முக்கியம் இல்லை. விசுவாச வாழ்க்கையில அவங்க பெரிய விசுவாசி, அவங்க என்னை விட விசுவாசம் உள்ளவங்க இருக்கட்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அளவு தான். நீங்க அதுல ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா அந்த அளவு அவர் நிறைவாக்கி கொண்டே போவார். அப்படிப்பட்ட நிறைவாக்கினவர் தான் அப்போஸ்தலனாகிய தோமா. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிறவங்க பார்வையில அவர் ஒரு விசுவாச குறைச்சல் உள்ளவராக இருந்தாலும் தேவனுக்காக இரத்த சாட்சியாய் மரித்த ஒரு அப்போஸ்தலர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே. இப்ப எசேக்கியா குணமாக்கப்பட்டால் 15 வருடங்கள் அவருக்கு கூட்டி கொடுக்கப்பட்டது ஆண்டவருடைய கிருபையினால். அப்படி கொடுக்கப்பட்ட சமயத்தில் பிறந்த ஒருவன் யார் அப்படின்னா மனாசே அப்படின்றத பார்க்கிறோம். அல்லேலூயா. மனாசேன்றது அவனுடைய பையன். இந்த 15 வருடம் ஆண்டவர் கூட்டி கொடுத்த இந்த காலகட்டத்தில் 35, அப்போ 15 வருஷத்தை கூட்டினீங்கன்னா ஒரு 40-54 years he was lived. இந்த 39, ஆஃப்டர் பிட்வீன் 39 to 54 இந்த காலகட்டத்தில் பிறந்தவன் தான் மனாசே அப்படின்ற ஒரு மகன். ஆண்டவரோட வார்னிங் வந்துச்சு. ஆண்டவர் கிருபையாய் 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு. அவர் கூட்டி கொடுத்ததோட நோக்கம் என்ன அப்படின்னா, உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. அல்லேலூயா. அவருடைய இருதயத்தின் ஏக்கம் என்னவா இருந்துச்சு? எசேக்கியா, உன்னுடைய ஜெபத்தை கேட்டேன், உன்னுடைய கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்கினேன், உனக்கு இதோ 15 வருடங்கள் கூட்டி கொடுக்கப்பட்டது. எதற்காக? உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, உன்னுடைய தலைமுறையை ஒழுங்குபடுத்து. எசேக்கியா பண்ணல. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அந்த காலகட்டத்தில் பிறந்த மனாசே செய்த பாவங்களுக்கு அளவே இல்லை. அல்லேலூயா. 2 Kings 21, 2 ராஜாக்கள் 21 அதிகாரத்தில் நம்ம இதை அழகா படிக்க முடியும். மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து 55 வருடம் எருசலேமில் அரசாண்டான். அவன் தாயின் பேர் எப்சிபால். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல விக்கிரத்தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகளில் எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான். எருசலேமிலே என் நாமத்தை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி குறித்த கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டி, எது ஆண்டவர் செய்யக்கூடாதோ, எது கர்த்தருக்கு கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பானதோ அதையெல்லாம் செய்தவன் தான் யாரு? மனாசே. ஆண்டவர் கிருபையாய் 15 வருடங்களை கூட்டி கொடுத்து உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, உன் தலைமுறையை ஒழுங்குபடுத்து எசேக்கியா என்று சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நழுவ விட்டவர் தான் எசேக்கியா. அல்லேலூயா.
ஆண்டவருடைய இருதயத்தின் அப்பா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். உனக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்து உன் தலைமுறையை சரிப்படுத்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் தன் தலைமுறையை சரிப்படுத்தாதனால பிறந்தவன் தான் மனாசே. மனாசே பிறந்ததுனால அவன் செய்த காரியங்களை நம்ம இப்ப படிச்சோம். ஆண்டவருடைய இருதயம் எப்படி உடைஞ்சிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபத்துல கேட்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவருடைய எச்சரிப்பு வந்ததுக்கு அப்புறம், ஆண்டவரிடத்துல கிருபையா நம்ம கேட்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கு பின்பு, ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நாம் திரும்பி தேவனுக்கு ஏற்றவாறு நம்ம செலவழிக்கிறோமா? அந்த ஆசீர்வாதங்கள் தேவனுக்கு பிரியமாய் நம்ம நடப்பிக்கிறோமா? அல்லேலூயா. இல்ல அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு திருப்பி ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனுக்கு மனமுடிவு உண்டாக, அவருக்கு சோர்வு உண்டாக, அவருடைய மனசு கஷ்டப்பட நம்ம காரியங்களை நடப்பிக்கிறோமா? அல்லேலூயா. மனாசே செய்த பாவங்களுக்கு அளவே இல்லை. இஸ் த ஃபர்ஸ்ட் கிங் இன் ஜெருசலேம் இன் ஜுடேயா. ஆண்டவருக்கு இது விருப்பப்படாத காரியங்களை செய்தவன். அது மாத்திரம் இல்லை, தன் குமாரனை தீமிதிக்க பண்ணி நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பார்க்கிறவனுமாய் இருந்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாய் செய்தான். அல்லேலூயா. தன் பிள்ளைகளை அந்நிய தெய்வங்களுக்கு தீமிதிக்க பண்ணி நாள் பார்க்கிறது, அஞ்சனம் பார்க்கிறது, குறி சொல்றது, இதெல்லாம் எது இஸ்ரவேலில் இருக்கக்கூடாது என்று ஆண்டவன் தீர்மானிச்சிருந்தாரோ அதை எல்லாம் செய்தவன் தான் இந்த மனாசே. அல்லேலூயா. யாரு? எசேக்கியாவுக்கு பிறந்த 15 வருடம் ஆண்டவர் கிருபையாய் அவன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த, தலைமுறையை ஒழுங்குபடுத்த கொடுக்கப்பட்ட நாட்கள் தவறிய ஒரு மனிதன் எசேக்கியா. இன்னைக்கு எனக்கு அன்பானவர்களே, இதை கேட்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் இடத்துல கிருபையாய் எத்தனையோ விஷயங்கள் நம்ம கேட்டு பெற்றிருக்கிறோம். அவரும் கிருபையாய் மனதுருகி எத்தனையோ விஷயங்களை நமக்கு ஆசீர்வாதமா அளிச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம தலைமுறைக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்கள், எத்தனையோ நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்க முடியாத நன்மைகளை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த நன்மைகள், இந்த கிருபைகள், இந்த ஆசீர்வாதங்கள், இவைகளை யாவும் தேவனுக்கு நம்ம பிரியமாய் நடத்தி கொண்டிருக்கிறோமா? தலைமுறை மேல நமக்கு அனுசரணையாய் அவங்க மேல நம்ம கவனம் செலுத்துறோமா? கர்த்தர் கொடுக்கப்பட்ட, கர்த்தரால் வந்த சுதந்திரத்தை திருப்பி கர்த்தருக்கு பிரயோஜனமா பயன்படுத்துகிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. யார் மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்னா எசேக்கியா மாதிரி இருந்துடக்கூடாது. இந்த எசேக்கியா தன்னுடைய வீட்டு காரியத்தை குறித்து ஆண்டவர் எச்சரிப்பா பேசியும் 15 வருடங்களை கூட்டி கொடுத்தும் சரி செய்யாம போனதுனால ஒரு ஜெனரேஷன் தேவனுக்கு அருவருப்பா எழும்புது. அல்லேலூயா. மனாசே தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்கிறவனாய் மாறினான். அது மாத்திரம் இல்லை, எந்த தீர்க்கதரிசியை கொண்டு, எசையா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் எசேக்கியா ராஜாவின் இடத்துல பேசினாரோ அதே தீர்க்கதரிசியை வெட்டி கொன்றவன் தான் இந்த மனாசே. அல்லேலூயா. தலைமுறை மேல நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கிருபையான காலங்களுக்கும் நாம் கடனாளியா இருக்கிறோம். ஒவ்வொரு கிருபையாய் பெற்ற ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம தேவனுக்கு உண்மையா இருக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதமும் தேவனுக்கு திரும்ப பயன்படுகிற வகையில் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாட்கள். அல்லேலூயா. என்னோடு சேர்ந்து ரோமருக்கு எழுதின அதிகாரம் 6:1, Romans chapter 6. அல்லேலூயா. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. அல்லேலூயா. கிருபையாய் பெற்ற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம வாழ்க்கையில பெருகும்போது, கிருபை எனக்கு இருக்கு, கிருபை இருக்கிறதுனால நான் பாவம் செய்யலாம், கிருபை இருக்கிறதுனால நான் தப்பு செய்யலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்குள்ள நம்ம வரக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதமும் விலையேற பெற்றது. தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, நமக்கு ஒரு தலைமுறை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னா திரும்பி அந்த தலைமுறையை, அவருக்கு பிரயோஜனம் உள்ள தலைமுறையை வளர்த்தெடுக்க வேண்டியது உங்களுடைய என்னுடைய கடமையாக இருக்கிறது.
தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள சந்ததியாய் வளர்த்தெடுக்க வேண்டியது உங்களுடைய என்னுடைய கடமையா இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமை பார்த்து, தாவீதை பார்த்து, ஆபிரகாம் தன்னுடைய பின்வரும் சந்ததிக்கு கட்டளையிடுவான், என் நீதியையும் என் நியாயத்தையும் என்னுடைய கற்பனைகளையும் கடைபிடித்து நடங்குங்கள் என்று அவன் கட்டளையிடுவான் என்று ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து ஒரு அற்புத சாட்சி சொல்றார் ஆதியாகமத்தில். இன்னைக்கு நமக்கு தேவையெல்லாம் அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை தான். ஆபிரகாமை போல நாம் பின்வரும் சந்ததிக்கு இந்த தேவ வார்த்தையை, இந்த தேவனை குறித்து பயப்படுகிற பயம், தேவன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, தேவனை அசட்டை பண்ணாத வாழ்க்கை வாழ அவர்களுக்கு நாம் இந்த நல்ல சத்தியத்தை எடுத்து சொல்வோம். அவர்களோடு கொஞ்ச நேரம் அந்த சத்தியத்தை கடத்துறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை நம்ம எடுப்போம். அல்லேலூயா. நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்தின் தேவன், பரலோகத்தின் தேவன் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். இந்த செய்தி மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் எல்லா துதியும் மகிமையும் கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே, ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து நம்ம முடிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக ராஜா, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களுக்காக நீர் கொடுக்கப்பட்ட தலைமுறை பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்துல நன்றி செலுத்துகிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம். நன்றிப்பா, நன்றிப்பா. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜெனரேஷன்ஸ் ஆர் பிளஸட் லார்ட். அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனா எங்களுக்கு பொறுப்பு இருக்குப்பா. அந்த சந்ததியை நாங்கள் திரும்பி உமக்கு நாங்கள் பயமுள்ளவர்களாய், பக்தி உள்ளவர்களாய், உம்முடைய கற்பனைகளையும் சத்தியத்தையும் கை கொண்டு நடக்கிறவர்களாய் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை வளர்த்தெடுக்கணுப்பா. அந்த கிருபையை பெற்றோராக எங்களுக்கு நீங்க கொடுங்கப்பா. மற்றவைகள்ல நாங்கள் நேரம் அதிகம் செலவழிக்காம மற்ற உலகத்தின் காரியங்களுக்கே நாங்கள் ஓடி எங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்காத அளவுக்கு எங்கள் இருதயத்தை ஆண்டவரே அப்பா மாற்றி, அப்பா குடும்பத்தோடு, பிள்ளைகளோடு, சந்ததியோடு செலவிட தேவனுடைய வார்த்தையை எடுத்து அவர்களுக்கு நாங்கள் சொல்லி தேவனுடைய காரியங்களை நடப்பிக்க கட்டளையிட எங்களுக்கு அந்த கிருபையை கொடுங்கப்பா என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இதை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வருவதற்காக நான் இப்போதே உண்மை சோத்தரிக்கிறேன்ப்பா. இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டதுக்குப்பா. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரும் விடுதலையாகி தன் குடும்பத்திற்காக, தன் பிள்ளைகளுக்காக அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் என் தேவ நாம மகிமைப்படுவதற்காக அமைவதாக என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கேப்பா. மீட்பரட்சகமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you.